படைத்துறை ரீதியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்தியா அதாவது தன் உள்ளக அரசியலுக்காக இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாகத்தான் தெரிகின்றது. 2019ஆம் ஆண்டு என்ன இடம்பெற்றதோ, அதாவது இவர்கள் தாக்கினார்கள், அவர்கள் இந்தியாவின் MiG-21 விமானத்தை சுட்டு வீழ்த்தினார்கள். அப்போது அது பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டு பகுதியில் விழுந்திருந்தது. எனவே அவர்களால் விமானத்தையும் கைப்பற்ற முடிந்தது, அதில் விமானியையும் கைப்பற்றியிருந்தார்கள் என்று ஒப்படைத்தது. இந்த தடவை இந்தியா ஏவுகணைகள் மூலம்தான் தாக்கி இருந்தது. பிரான்சின் ஸ்கல்ப் ஏவுகணையையும் தங்கள் உள்நாட்டு உற்பத்தியான பிரம்மோஸ் ரக ஏவுகணையையும் பயன்படுத்தி, அதாவது பாகிஸ்தான் கட்டுப்பாட்டு பகுதியில் காஷ்மீர் பகுதியில் இருக்கின்ற 5 இடங்களும் பாகிஸ்தானின் உட்பகுதி, கிட்டத்தட்ட இஸ்லாமாபாத்திலிருந்து இருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தொலைவில் உட்பகுதி பஞ்சாப் மாநிலத்தில் 4 இடங்களையும் தாக்கியிருக்கிறார்கள். 26 ஏவுகணைகள் கொண்டு அதிகாலை ஆபரேஷன் சித்தூர் என்ற நடவடிக்கை ஒன்றை அதிகாலை 1 மணிக்கு தாக்கியிருக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் இதை எதிர்பார்த்திருந்தார்கள். இரண்டால் அவர்கள் ஏற்கனவே இதை எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு முன்னர் உங்களுக்கு தெரியும், துருக்கி இந்த கேக்குல்ஸ் C-130 ரக விமானம் ஆயுதங்களுடன் தரையிறங்கி இருந்தது பாகிஸ்தானுக்கு. பின்னர் துருக்கியின் கப்பலும் வந்திருந்தது பாகிஸ்தான் துறைமுகம். துருக்கி ஏதோ ஒரு வகையில் உதவிகளை வழங்குவதாகத்தான் இருக்கின்றது. அதே போல சீனாவும் பாகிஸ்தானுக்கு தெரியும், பாகிஸ்தான் வான்படையை சீனா நவீனமயப்படுத்தி. பிரச்சனை என்னவென்று சொன்னால், பாகிஸ்தான் கூறியிருக்கின்றது, முதலில் இந்தியா தனது தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியதாக கூறியிருந்தது. ஆனால் தாக்குதல் இடம்பெற்ற போது பார்க்கும் போது பெருமளவான விமானங்களின் இரைச்சல்களைத்தான் கேட்க முடியும். 2 பக்கமும் பெருமளவான விமானங்களின் இரைச்சல். 2 தரப்பும் தங்கள் விமானத்தை, இந்த முறை இந்தியா தன்னுடைய விமானத்தை பாகிஸ்தான் எல்லைக்கு கொண்டு போகவில்லை. என்றால் போன முறையான அனுபவம் இந்தியாவுக்கு இருக்கின்றது. எனவே இந்த முறை அவர்கள் கொண்டு போகவில்லை. அப்ப இந்தியாவின் பக்கம் தான் வைத்திருந்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த முறை சுட்டப்பட்டதாக கூறப்பட்ட விமானம் ஒன்றும் பாகிஸ்தான் பகுதியில் விழவில்லை.